மக்கள் வந்து இந்த மாரியம்மன் கோயிலில் மண் வாரி விடுவாங்க தெரியுமா? மண்ணை வச்சுட்டு அவன் மண்ணாக போகணும் அப்படிம்பாங்க. யாருக்காவது சண்டைனா ரோட்டில் மண்ணை வாரி அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? நீ இந்த மண்ணாக போயிடுவேன்னு. அந்த மாதிரி தான் நேற்று மண்ணாக போயிடும் இந்த அரசு அப்படின்னு தான் மக்கள் போட்டிருக்காங்க. இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க அந்த கட்சிக்காரன் போட்டான் இந்த கட்சிக்காரன் போட்டான், இல்லைனா எங்காலும் விட்டுருவாங்களா மண்ணு போடுறதுக்கு? நேற்று அந்த இதில் கூட பார்த்துருப்பீங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில், ப்ரெஸ் மீட்டில், அது எப்படி எங்கால விட்டுருவோம் மண் போடுறதுக்கு எம்எல்ஏ அப்படி மாதிரி சொன்னார். சும்மா ஏதோ அவர் வந்து ஒரு கட்சி சார்பாக அதை சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இது போட வேண்டிய மண் தான். தமிழக அரசு வாயில் மண்ணை போட வேண்டிய காலம் நெருங்கி விட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த நாட்டில் ரெண்டு பேர் வந்து அப்படியே அல்லும் பகலாக உழைக்கிறாங்க. யார்? முதல்வரும் துணை முதல்வரும் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வகைப்படுத்துறாங்கன்னு வச்சுங்க. மற்ற அமைச்சருக்கு என்ன புடுங்குற வேலை அப்படின்னு மக்கள் இயல்பாக கேட்க தானே செய்வா. அதால் நான் 3 நாள் கழிச்சு இப்படின்னா இங்கே வந்திருக்கேன்னு மக்களுடைய கோபம். அவங்க கையில் மண்ணு கடிச்சிது, மண்ணை எடுத்து அடிச்சான். மண்ணு கிடைக்கலன்னா கையில் கிடைக்கிறது அடிச்சிருப்போம். அந்த நிலை வரத்தானே செய்யும். நீ பார்த்தீங்கன்னா என்றைக்காவது தமிழகத்தில் வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கிறவன் எம்எல்ஏ இருக்கிறவன மக்கள் விரட்டி பார்த்துருக்குறோமா? ஏன்னா மக்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கும். அவனுக்கு கட்சிக்காரனுங்கப்பா வச்சோம்னா ரவுடி பயலோப்பா, ஆளுகளை வச்சு தூக்கிடுவானுங்கப்பா. இப்போ கூட ஒரு அமைச்சர் சொன்னார்ல, தூக்க சொல்லிட்டாடான்னு, அந்த மாதிரி தூக்கிடுவாங்க அவங்க. அதுவும் திமுக அது ஒரு ரவுடி கட்சின்ற மாதிரிலாம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பேர் எடுத்த கட்சி தானே. அந்த கட்சியின் எம்எல்ஏ எம்பிக்களே மக்கள் விரட்டினாங்களே. என்னத்துக்கு வந்து நாங்கள் செத்தமா இல்லையான்னு பார்க்க வந்தியா என்னன்னு விரட்டினாங்கல்ல. அப்படி இருக்கிற சூழலில் மக்கள் இயல்பாக தங்கள் கோபத்தை காண்பித்திருக்கிறார்கள். இதே மாதிரி தொடர்ந்ததுன்னா இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதுல இருந்தாவது எப்பா பொன்முடியோடு முடிஞ்சிடா சேரு அப்படின்னு நம்முடைய தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விழித்து கொண்டு எல்லா துறை அமைச்சர்களையும் சரியா இயக்கணும். மக்கள் கோபத்துக்கு முன்னால் ராணுவமே வந்து நின்னலாம் சார், அவன் வந்து நிற்க மாட்டான். நீங்க ஒரு 10 பேரை செஞ்சிடலாம். பசி கொடுமையில நிற்கிறவன் எல்லாத்தையும் எழுந்துட்டு நிற்கிறான் சார். நீங்க ஒவ்வொரு முறை மழை வந்த பிறகும் ஒவ்வொரு ஆண்டும் நான் முதல்ல இருந்து வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னா இது என்ன சார் அரசு? சொல்லுங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல சாகிறது வேற, இந்த மாதிரியான விஷயங்கள சாகிறதுங்கிறது இன்னும் ஒட்டுமொத்த வருமானம் இல்லை. அது ஒட்டுமொத்த வருமானம் என் பள்ளி பசங்க படிக்க சர்டிஃபிகேட்டு, துணிமணி, அது இது எல்லாமே வீணாக போச்சுன்னா நான் திரும்பவும் நீ கொடுக்குற 2000 ரூபாய் நான் நாக்கத்தான் அழிக்கணும்.